Article 110 Definition of Money Bills. ஸோ பண மசோதாவுடைய பொருள் இல்லைனா விளக்கம் பற்றி பார்க்கறது தான் ஆர்டிகல் 110. இப்போ நம்ம கிளாஸ் 1 பார்க்கலாம். ஸோ கிளாஸ் 1ல் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற ஒரு 7 சப்ஜெக்ட்ஸ் டீல் பண்ணி வரக்கூடிய பில்ஸ் எல்லாமே வந்து மணி பில்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ சப் கிளாஸ் ஏ டேக்ஸ் ரிலேட்டடாக இம்போஸ் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் விதித்தல், அபாலிஷ் தட் இஸ் நீக்குதல், அதுக்கடுத்து ரெமிஷன் குறைத்தல், நெக்ஸ்ட் ஆல்ட்ரேஷன் தட் இஸ் மாற்றுதல், அதுக்கடுத்து ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரது, ஒழுங்குபடுத்துதல் அதாவது ரூல்ஸ் கொண்டு வரது. சப்கிளாஸ் பி இந்திய அரசாங்கம் வாங்கக்கூடிய கடனை பற்றியோ இல்லைனா இன்னொருத்தவங்க வாங்கின கடனுக்கு பொறுப்புறுதி கொடுக்கறது, அதாவது அஷூரன்ஸ் ஆஃப் கேரண்டி. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏன்னு ஒரு என்டிட்டி இருக்காங்க, அவங்க பி கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. இந்த இடத்துல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா பி கிட்ட தட் இஸ் த லெண்டர் கிட்ட பாரோவர் பணத்தை செலுத்தலைன்னா நாங்கள் செலுத்துகிறோம், அதுக்கு ஏற்பாடு நாங்கள் செய்வோம் அப்படின்னு உறுதியளிப்பாங்க. ஸோ இந்தியாவோட பாரோவிங் ஆஸ் வெல் ஆஸ் இந்தியா கொடுக்கக்கூடிய கேரண்டி ஃபார் த பாரோவர் இந்த ரெண்டு சப்ஜெக்ட் ஆர் டாபிக் பற்றி ரெகுலேஷன்ஸ் மேக் பண்ணாவோ ஆர் ஏற்கனவே இருக்கக்கூடிய இல்லைனா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எடுக்க போகிற இந்திய அரசாங்கத்துடைய நிதி கடமைகள், அதாவது ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் தட் இஸ் மணி தே ஆர் லீகலி ரெக்வயர்ட் டு பே. இந்த விஷயம் சார்ந்து ஒரு லா இருந்தால் அதில் ஏதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாவோ அதுவும் மணி பில்லுன்னு தான் சொல்லுவாங்க. ஹோப் இந்த ரெண்டு சப்கிளாஸும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ஃபீல் ஃப்ரீ டு ட்ராப் தேம் இன் கமெண்ட் செக்ஷன்.